Hi friends, welcome back to Subagri channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலினோட ஆட்டோமேட்டிக் வெர்ஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சுபாகி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஹேட்ச்பேக் கார் வேணும் அப்படின்ட்டா நீங்கள் தாராளமாக இந்த காரை புக் பண்ணலாங்க. ஏன்னா அது ஆன் ரோட் ப்ளேஸும், அதாவது உங்கள் 10 லட்ச ரூபாய் கீழேயும் உங்களுக்கு சூப்பரான கார் கிடைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் சரியான கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு, சைடு வியூ ப்ரொஃபைல் சூப்பராக இருக்கும். லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் வரவே வராதுங்க. அவ்வளோ அழகான வண்டி. இதில் வந்து அலாய்வில் தான் வரும். அதாவது என்ன மாடல் நம்ம பார்த்துட்ருக்கோம்னா, அதாவது ஜெட்டா ஆட்டோமேட்டிக் வண்டி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து பெட்ரோல் தான் இதில் வரும். இதில் டீசல் இன்ஜினும் என்ன அவைலபிள் இருக்குது. மைலேஜ்னு கேட்டிங்கன்னா குறையே கிடையாதுங்க. சிட்டிக்குள்ளே 19லேருந்து 23 வரைக்கும் வரும் பெட்ரோலில். டீசல்னு போயிட்டிங்கன்னா 27 வரைக்கும் வரும். இதில் சிஎன்ஜியும் அவைலபிள் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது ஜெட்டாவோட, அதாவது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இதில் வந்து ஹெட்லைட் வந்து எல்இடியில் தான் வந்துடும், அதாவது ப்ரொஜெக்டட் ஹெட்லைட் வந்துடும். சூப்பரான லுக் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும். 5 பேர் ஃபேமிலி லாங் ட்ராவலுக்கு ஒரு அலுப்பே இல்லாமல் நல்லா போயிட்டு வரணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. நம்மளுக்கு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற சூப்பரான பட்ஜெட் நல்ல வெஹிக்கிளுங்க. இன்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1197 cc இன்ஜின் கெப்பாசிட்டி, 1.2 லிட்டரு, அதாவது கே சீரிஸ் இன்ஜினுங்க. சூப்பராக இருக்குங்க இன்ஜினு. சஸ்பென்ஷன்லாம் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த வெஹிக்கிளை பார்த்துருக்கேன். 4 விண்டோஸும் பவர் விண்டோஸ் தான். இது ஆட்டோமேட்டிக் புஷ் பட்டன் ஸ்டார்ட்னு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து அப்போட வந்துடும். என்ன சன்ரூஃபும் வராது. ஏன்னா ஹேட்ச்பேக் காரில் சன்ரூஃப் வச்சும் அவ்வளோவா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரில. சூப்பரான வெஹிக்கிளாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் இங்கே இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்னால உங்களுக்கு வந்து ஏபி ரெண்டே மட்டும்தான் இருக்கும், அதாவது ஆக்சிலேட்டரும் பிரேக் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். உள்ள இன்டீரியரும் சூப்பராக இருக்குங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நீங்கள் டிரைவர் சைடும் கோ பேசஞ்சர் சைடும் சன்வைசர் கொடுத்துருக்காங்க. சன்வைசரில் இந்த மிரர் இதெல்லாம் அந்த மாதிரிலாம் வராது. எல்இடி லைட்டு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து டாப் எண்ட்லேயும் உங்களுக்கு அந்த ஹேலஜன் லைட், எல்லோ கலர் லைட்டு தான் கொடுத்துருக்காங்க மேலே. பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டோரோட, அதாவது ப்ரொஃபைல் வந்து சூப்பராக இருக்குங்க. சாஃப்ட் டச்சாக இருக்குது அந்த ஹேண்டில் பிடிக்கிற இடத்துல. 4 டோர்லேயும் உங்களுக்கு வந்து இது ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். அதேமாதிரி பேக் சைடில் வந்து 3 பேசஞ்சருக்குமே ஹெட்ரெஸ்ட் வந்துடும். ஏசி வென்ட்டும் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து மொபைல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் ப்ளேஸ் இருக்குது. சார்ஜிங் போர்ட் இருக்குது. வண்டியில் எந்த குறையுமே இல்லைங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு லைட்டிங்க்கு வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்இடியில் கொடுக்காம ஹெலஜனில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மைனஸ் பாயிண்ட்டாகவே எனக்கு தெரியுது. ஏன்னா அதில் இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குற காருக்கு வந்து எல்இடி லைட் கொடுக்குறதுல பெரிய தப்பே கிடையாதுங்க. பேக்கில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கும். வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸு, உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, அதாவது ஃபேமிலி எல்லாம் அவ்வளோவா ஃபேட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னா சூப்பராக 5 பேர் தாராளமாக லாங் ட்ரைவ் போகலாங்க. இல்லை ஃபேட்டாக இருப்பாங்க அப்படின்னா 4 பேருக்கு தாராளமான வண்டிங்க, ஒரு குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான வண்டி. நீங்கள் வேணால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது எனக்கு என்ன பொறுத்தவரை நல்லதாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்து சிட்டியில் ஜாஸ்தி ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எடுக்கலாம். கிளப் பாக்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இதோட பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 398 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்க. தாராளமாக நீங்கள் வந்து லக்கேஜை லோட் பண்ணிவிட்டு அழகாக லாங் ட்ரைவ் என்ஜாய் பண்ணலாம். இது 4 சிலிண்டர் இன்ஜின் தான், அதாவது 3 சிலிண்டர் கிடையாது. அதனால் சூப்பராக இருக்குங்க வண்டியோட, அதாவது பிக்கப்பாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். 37 லிட்டரு இப்போ, அதாவது டேங்க் கெப்பாசிட்டி. இதில் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 180 km/h வரைக்கும் போகலாம். ஆனால் அவ்வளோ ஸ்பீடில் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதாவது 100 கீழேயே ட்ரைவ் பண்ணுறது தான் என்னை பொறுத்தளவு சேஃப்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். பேக் சைடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பூட் ஸ்பேஸ் 398 லிட்டர் அப்படின்றதுக்கு குறையே இல்லாமல் பஞ்சமே இல்லாமல் சூப்பரான பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், டூல் பாக்ஸ் ஆகட்டும், சைடில் ஹூக்கும் வந்துடும். கீழே இந்த ஸ்டெப்னி வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்போலோ டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போலோ டயர்ஸும் சூப்பராக இருக்குங்க. டயர் கிரிப்லாம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஹேட்ச்பேக்கு, ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்னா இந்த கார் தாராளமாக போகலாங்க. காரோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது ஒடிசாவில் உள்ள ப்ரைஸ் டீட்டெயில். தமிழ்நாட்டில் இதோட 60,000 ரூபா கம்மியாக தான் இருக்கும். ஜெட்டா மாடல் வந்து 10.62 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல்.